தாயப் வீதிகளில் சிந்திய இரத்தமும் நபியின் மகத்தான கருணையும். இஸ்லாத்தின் ஒளி பரவ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளையே தியாகம் செய்த கருணை நபியின் வரலாற்று பக்கங்களில் இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு கருப்பு பக்கம் உண்டு. அதுதான் தாயிப் நகரின் பயணம். மக்காவில் எதிரிகளின் கொடுமை அதிகரித்த போது ஒரு நிழல் தேடியும் சத்திய பிரச்சாரத்தை முன்னெடுக்கவும் நபி அவர்கள் தாயிப் நகருக்கு சென்றார்கள். அங்குள்ள தகீப் கோத்திரத்தினர் தங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். ஆனால் நடந்தது என்ன? அந்த ஊரின் தலைவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனம் செய்ததுடன் ஊர் சிறுவர்களையும் போக்கிரிகளையும் திரட்டி இந்த மனிதரை ஊரை விட்டே விரட்டுங்கள் என்று ஏவினார்கள். நபி அவர்கள் தாயிப் நகரின் வீதியில் நடந்து வரும்போது இருபுறமும் நின்று அந்த பாவிகள் தம் உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது கற்களை வீசினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதரே, உஹது போரை விட கடினமான ஒரு நாளை நீங்கள் சந்தித்ததுண்டா என்று சஹாபாக்கள் கேட்டதற்கு அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், தாயிப் நகரில் நான் சந்தித்த அன்னை அகபாத் நாள்தான் என் வாழ்நாளின் மிக கடினமான நாள் என்று பதிலளித்தார்கள். கற்கள் விழுந்தன. நபியின் திருமேனி காயப்பட்டது. கால்களில் இருந்து வழிந்த இரத்தம் அவர்களின் காலணிகளை நனைத்து இரத்தம் உறைந்து காலணிகள் காலோடு ஒட்டிக்கொண்டன. ஒவ்வொரு முறை வலியால் நபி அவர்கள் அமரும் போதும் அந்த பாவிகள் அவர்களை கட்டாயப்படுத்தி எழுப்பி நடக்க வைத்து மீண்டும் கல்லால் அடித்தார்கள். உடல் சோர்ந்து மனமுடைந்து கர்னுல் மனாசில் என்ற இடத்தில் நபியவர்கள் அமர்ந்திருந்த போது வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி மலைகளுக்கான வானவரை அறிமுகப்படுத்தி அந்த வானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார், முஹம்மதே, நீங்கள் உத்தரவிடுங்கள், இந்த தாயிப் நகரை சுற்றியுள்ள இரு மலைகளையும் ஒன்றாக இணைத்து இவர்களை நசுக்கி அழித்து விடுகிறேன் என்று அந்த மலக்கு கேட்டார். அப்போது இரத்தம் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்த எமது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இஸ்லாத்தின் உயிர் நாடி. வேண்டாம், இவர்கள் நேர்வழி பெறாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியினராவது அல்லாஹ்வை வணங்கும் ஒரு சமுதாயமாக உருவாகுவார்கள் என்று நான் நம்புகிறேன்.